பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை எடுத்துட்டாங்களாம். இது என்ன ஜனநாயக மாண்பு? இது என்ன நாடு? இது என்ன போக்கு? அந்த 65 லட்சம் பேர் இங்கே தமிழ்நாட்டில் போட்டுருவாங்களோ? என்ன தேர்தல் ஆணையம் இது? யார் வீட்டு பூனையம்? அதாவது தமிழ்நாட்டில் பீகார்காரங்க இந்த புலம்பெயர் தமிழ் நார்த் இந்தியன்களுக்கெல்லாம் எதுவும் இது கொடுத்துருக்காங்களோ? ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்களோ? 70 லட்சம் இல்லை, 7 பேருக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாலும் எதிர்த்து போராடுவோம். மிகப்பெரிய ஜனத்திரள் வெகுதிரள் மக்களை திரட்டி தேர்தல் ஆணையத்து முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துவோம். தேர்தல் ஆணையர் பூனையர் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. இந்த எல்லா கட்சிகளும் அதுக்கு குரல் கொடுக்கணும். திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், வேறு எந்த எதிர்கட்சிகள், காங்கிரஸ் அதே மாதிரி தான் இந்த ஓட்டு மிஷினை வச்சு ஏமாத்திட்டு அது வழியா தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு இவங்க கேட்டுக்கணும். எந்த கட்சியும் மிகப்பெரிய போராட்டம் நடத்த மாட்டேங்குது. அதை வச்சு தான் ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி போராடிட்டு இருக்காரு. அந்த போராட்டம் எல்லாம் பத்தாது. சந்தோஷம். கேப்டன் இல்லைங்கிறது வேதனையா இருக்கு. கேப்டன் பிரபாகரன் மறுபடியும் வருது. நான் ரெடி, ஆர்கே செல்வமணி ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க. சரியா? கண்டிப்பா வெற்றி அடையும். துப்புரவு தொழிலாளிகள் அவர்கள் போராட்டம் நியாயமானது. அது தவறு. அது அவர்கள் தவறு கிடையாது. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றணும். அது என்ன கான்ட்ராக்ட் பேஸ்ல என்ன பண்ண போறாங்க? அவங்க போராட்டம் எதுக்கானது? பணி நிரந்தரம் பண்ணுங்க. அப்புறம் அவனுக்கு நிரந்தரம் பண்ணாம இல்ல இதெல்லாம் தனியார் மயம் பண்ணக்கூடாது. இவங்க மட்டும் அரசியல்வாதிகள் என்ன கடுமையா உழைச்சிக்கிட்டா இருக்காங்க. அவங்க ஏசி ரூம்ல உட்காந்து ஜாலியா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. என்னையா எல்லாத்தையும் பொதுவாக சொல்றேன். துப்புரவு தொழிலாளிகள் போராட்டத்தை உடனடியாக முதல்வர்கள் தீர்த்து வைக்கணும். அவங்க கோரிக்கையை முழுக்க 100% ஆதரிச்சு பண்ணணும். நம்ம தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிலாம் போராட விடக்கூடாது. அதெல்லாம் கான்ட்ராக்ட்ல விட்டுட்டு அதானி கம்பெனிக்கு வித்துட்டு போயிட்டா எப்படி? அது ரொம்ப நாள் ஆச்சு ஐயா. அது சொல்லியாச்சு. இந்திய ஜனநாயக புலிகள் இந்த தேர்தலில் சரியான ஒரு முடிவு எடுக்கும், போராடுவோம். சரியா? த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப்